தானே. அதனால தானே ஒரு பொண்ணோட மனசு என்னன்னு உங்களுக்கு புரியல. ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, வாழ்க்கைக்கு இந்த உடம்பு மட்டும் முக்கியம் இல்லைங்க, மனசுதான் முக்கியம். மனசுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு. ஆனா என்னை யாருமே புரிஞ்சுக்கலையே, என் மனசு யாருமே தெரிஞ்சுக்கலையே. கடவுளே, மீனாவுக்கு ஒரு நல்ல வழி காட்டுப்பா. அவளுக்கு ஒரு நல்ல முடிவை சொல்லு. என்னால இது கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியல. எதுவும் பேச வேண்டாம், இத பத்தி எதுவும் நினைக்கவும் வேண்டாம். இவ்வளவு நாளா மானசீக புருஷனா இருந்தீங்க, இன்னைக்கு அதுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்கீங்க. மீனா, எனக்கு தப்பு பண்ணிட்டோமோன்னு குற்ற உணர்ச்சியா இருக்கு மீனா. அப்படி பார்த்தா எனக்கும் அந்த குற்ற உணர்ச்சி இருக்கும்ல. ஒரு பொண்ணு யாரையாவது ஒருத்தனை தான் மனசுல நினைப்பா. நான் நினைச்சது உங்களை தான், மானசீகமா நினைச்சதும் உங்களை தான். புருஷனா? அம்மா, அம்மா, நான் இங்க இருக்கேன். அம்மா, 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 எவ்வளவு நேரமா கூப்பிட்டு இருக்கேன். ஏமா அழுதுட்டு இருக்க? என்னவோ என் மனசே சரியில்லடி, படப்படன்னு ஒரே பதட்டமா இருக்கு. இங்க பாரு, கை கால்லாம் நடுங்குது எனக்கு. மீனாவுக்கு ஒரு நல்ல வழி காட்டுன்னு வேண்டிக்கிட்டு சாமி படத்துக்கு குங்குமம் வச்சேன். கை தவறி குங்குமம் கீழே விழுந்துடுச்சுடி. நம்ம மீனாவுக்கு ஏதாவது ஆயிருக்குமோ? முதல்ல நீ காலையில சாப்பிட்டியா? இல்ல, இன்னைக்கு விரதம். அதான் அந்த வீக்னஸ் தான், வேற ஒண்ணுமே இல்ல. முதல்ல நீ வா, வாமா, வா, இப்படி உட்காரு. என் மீனாவை காப்பாத்து. அம்மா, இந்தா முதல்ல இந்த தண்ணிய குடி. அம்மா, அக்கா எங்கம்மா? காலையிலேயே கிளம்பி வெளியில போனா. எங்க போனான்னு யாருக்கு தெரியும்? என்னம்மா இப்படி சொல்ற? இப்பெல்லாம் அவ எங்க போறா வரான்னு சொல்றதே இல்ல, நானும் கேக்குறதே இல்ல. நான் எது கேட்டாலும் சிடு சிடுன்னு எரிஞ்சு விழறா. நான் எங்க போறேன்னு கேட்டா அவ அதுக்கு சொல்றா கொளக்கொட்டையில விழ போறேன்னு சொல்றா. அதுல இருந்து நான் கேக்குறதே இல்ல. பெத்தவங்களுக்கு ஒரு பொண்ணு மேல என்ன கடமை உணர்ச்சி இருக்கு? அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்,
அது மூலமா அவங்களுக்கு ஒரு பேரனோ பேத்தியோ கிடைக்கும். அத மடியில போட்டு கொஞ்சணும். இப்படி நினைக்கிற பெத்தவங்களும் இருக்காங்க. பெத்த பொண்ண பாரமா நினைச்சு எப்படியாவது கல்யாணத்தை முடிச்சு தன்னோட கடமைகளை மட்டும் முடிச்சுக்கிற பெத்தவங்களும் இருக்காங்க. ஆனா என்னோட அப்பா அம்மா எந்த ரகத்துல இருக்காங்கன்னே நான் சொல்ல விரும்பல. ராஜீவ் அண்ணன் எங்களை விட்டு வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் என் மேல எல்லாருமே பாசமா இருந்தாங்க. அதுக்கு ஒரே காரணம் அண்ணனால என் கல்யாணம் நின்னு போனதுதான். வருஷம் போக போக அந்த பாசம் எந்த அளவுக்கு என் மேல இருக்குன்னு எனக்கு தெரியல. கடைசியா ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கிட்ட, எப்படியாவது மீனாவுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி அந்த வீட்டை விட்டு அனுப்பிடணும்னு. அவங்க அது ஒரு கடமையா மட்டும்தான் பாக்குறாங்க. என்னோட உணர்வுகளை பார்க்கவே இல்லை, என் மனச பார்க்கவே இல்லை, என் மனசுல இருக்கிற வலியையும் பார்க்கவே இல்லை. கதிர் என்ற உங்களை இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நான் பார்க்காம இருந்திருந்தா என் நிலைமையே வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிருப்பேன். ஆனா மனசு சில விஷயங்களை சொல்லுச்சு. அத நல்லதா கெட்டதான்னு யோசிக்கிற நிலைமையிலேயே நான் இல்ல. அதே மாதிரி இன்னைக்கு இங்க நடந்த விஷயம் யோசிக்கவும் முடியாதது, நினைச்சு பார்க்கவும் முடியாதது. அக்காவை நினைச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. பாவண்டி அவளை சொல்லியும் எந்த குத்தமும் இல்ல. கடைக்கு போவா, இல்லன்னா யாராவது ஃப்ரெண்டு வீட்டுக்கு போவா, கோவிலுக்கு போவா. நடு சாத்துற வரைக்கும் அவன் மண்டபத்திலேயே சாமிய பார்த்துட்டே உட்கார்ந்துட்டு இருப்பா. மனசுல 1008 ஏக்கங்களை வச்சிருக்கா. எப்ப எது நடக்குமோ, நடக்க கூடாது எதுவும் நடந்துருமோன்னு நான் வயத்துல நெருப்ப கட்டிக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கேன். இந்த உலகத்துல அக்காவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ள கூட இல்லையாமா? இந்த கேள்விக்கு நான் என்னடி பதில் சொல்றது? இப்பெல்லாம் அவ எதையோ பறி கொடுத்த மாதிரியே இருக்காடி. கதிர், ஐ லவ் யூ. மனப்பூர்வமா தான் நான் உங்களோட இந்த நிமிஷம் சந்தோஷமா இருந்தேன். அதுக்கு தேங்க்ஸ் சொல்லி நான் உங்களை 3வது மனுஷனா மாத்த விரும்பல. புருஷன்னு சொல்லி என் மனசுல நிரந்தரமா ஒரு இடம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் கதிர். நீ போய் குளிச்சுட்டு வா, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. லேட் ஆயிடுச்சா? போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா சீக்கிரம். சரி. மீனா, இதெல்லாம் ஒழுங்கா முறைப்படி நடந்திருந்தா இந்த வீடு என்னது தானே? இங்க இருக்கிற மாதிரி ஒரு குழந்தை எனக்கு பிறந்திருக்கும் தானே? நீங்களும் எனக்கு தானே? என் தலைவிதியே வேற. நீங்க வேற, நான் எவ்வளவோ மொக்க போட்டு பார்த்துட்டேன். அவ இப்பெல்லாம் என்ன பார்த்தா முறைக்கிறாமா. என்கிட்ட சரியா கூட பேசுறது கிடையாது. ஷாமலா, பசிக்குது, வா சாப்பாடு போடு.
என்ன பார்க்குற? நீங்க உங்க பசிக்கு மட்டும் பாக்குறீங்க. ஆரம்பிச்சிட்டியா? வர வர உங்ககிட்ட பேசுறது கூட எனக்கு பயமா இருக்கு. எங்க மீனா கிட்ட கொஞ்சம் அவ கல்யாணத்தை பத்தி பேசுங்க. அவளுக்காக கொஞ்சம் மெனக்கட்டு பாடுபடுங்க, மனசார பாடுபடுங்க. அவ தப்பான முடிவுக்கு போயிடுவாளோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. எங்க போயிருக்காவோ தெரியலைங்க. சரி வரட்டும், பேசுறேன். வா சாப்பாடு போடு. ஹலோ அண்ணா. பிரியா, எப்படி இருக்க? ஏதோ இருக்கேன் அண்ணா. வீட்டில் இருக்கியா வெளில இருக்கியா? வீட்ல தான். ஏன் ஒரு மாதிரி டல்லா பேசுற? இல்லண்ணா, அக்காவை பத்தி பேசிட்டு இருந்தோம். உனக்கே தெரியும்ல, அக்கா ஏதாவது பண்ணிக்குவாளோன்னு ரொம்ப பயமா இருக்குண்ணா. சரிம்மா, ஒரு முக்கியமான விஷயம். அம்மாவை கொஞ்சம் நான் நேரில் பார்க்கணும். இது பாரு பிரியா, வழக்கமாக நம்ம ஒரு இடத்துல மீட் பண்ணுவோம்ல, அங்கே அம்மாவை கூப்பிட்டு வந்துடுறேன். அவங்க எங்கேயும் வெளில வர மூட்லயே இல்லண்ணா. ரொம்ப முக்கியமாக பேசணுமா? ஸ்னேகா விஷயமா பேசணும். ஓ, இதை பற்றி உடனே அம்மா கிட்ட பேசணும். எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி கூப்பிட்டு வந்துடுறேன். அம்மா கிட்ட போய் ராஜீவ் பேசணும்னு சொன்னாமா, அப்பாவுக்கு தெரியக்கூடாதுன்னு சொன்னான்னு சொல்ல, அவங்களே புரிஞ்சுப்பாங்க. கண்டிப்பாக வருவாங்க. ஓகேண்ணா, பாய். ஹாய் ஸ்னேகா. ஹாய் டிகே. இந்த ஹாய் எல்லாம் மட்டும் நல்லா சொல்லு. உனக்கு வர வர கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம போச்சு. என்னாச்சு? ஒரு ஃபோன் கிடையாது, ஒரு மெசேஜ் கிடையாது, என்கிட்ட பேசுறது கிடையாது. அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஸ்னேகா. இல்ல, எனக்கு தெரியும். நம்ம கோயில்ல கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம் நான் சொன்னதுக்கு அப்புறம் உனக்கு என் மேல இன்ட்ரெஸ்டே போச்சு. அபத்தமா பேசாத. தினமும் மாத்துறதுக்கு அது என்ன சட்டையா? காதல் ஸ்னேகா. டயலாக் எல்லாம் மட்டும் நல்லா சொல்லு, ஆனா காரியத்துல ஒண்ணும் காணும். இதை சொல்லதான் இங்க வந்தியா? அதே நான் திருப்பி சொல்லட்டா? நீ ஒரு ஃபோன் பண்ணிருக்கலாம்ல, ஒரு எஸ்எம்எஸ். எனிவேஸ், அதோட முக்கியமான விஷயம் சொல்லதான் இங்க வர சொன்னேன். அக்காவுக்கு ஒரு நல்ல வரன் வந்திருக்கு. மிலிட்ரி மாப்பிள்ள, நல்ல குடும்பமா தான் இருக்கு. ஆனா என்னன்னே தெரியல, பிடிவாதமா அக்கா வேணாங்கிறாங்க. ஏன்? என்னமோ சங்கடத்துல இருக்காங்க. வெளியே அதை பத்தி யார்ட்டையும் சொல்றது இல்லை. ஒருவேளை நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலான்னு வீட்ல சொன்னது அவங்க மனசை பாதிச்சிருக்குமோ? அப்படி இருக்கும்னு எனக்கு தோணலை. தினமும் கோயிலுக்கு கோலம் அப்படின்னு சுற்றிட்டு இருக்காங்க, அமைதியாகவே இருக்காங்க. ஓகே, ஸோ எனக்கு எஸ்எம்எஸ் பண்ணாததுக்கு, கால் பண்ணாததுக்கு இதுதான் காரணமா? அப்படி இல்லை, பட் அதுவும் ஒரு காரணம் தான். நம்ம தப்பு பண்ணிட்டோம் ஸ்னேகா. அன்னைக்கு என்ன நடந்திருந்தாலும் சரி, நம்ம கல்யாணம் பண்ணியிருக்கணும். டிகே, நடந்து முடிஞ்சதை பத்தி பேசி ஒரு பிரயோஜனமும் இல்ல. அதோட சாதக பாதகங்களை நம்ம தானே ஃபேஸ் பண்ணி ஆகணும். என்னமோ நம்ம கல்யாணம் பண்ணாம போனா நம்ம வீட்டில் மனசு மாதிரி நம்ம கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்கன்னு சொன்னேன். அதுக்கான எந்த ஸ்டெப்புமே நான் எடுக்கல. அதுக்கான சூழ்நிலையும் எனக்கு அமையல. உங்க வீட்டில் எப்படி? எனக்கு சிச்சுவேஷன் அமையும் போதெல்லாம் நான் ராஜுக்கிட்ட இதை பத்தி பேசிட்டு தான் இருக்கேன். பட் ஷீ ஸ்டில் தி சேம். ஆனா ஒண்ணு, நீ இப்போதைக்கு இதை பத்தி உங்க வீட்டுல பேசாம இருக்கிறது தான் கரெக்ட். முதல்ல மீனாவோட கல்யாணம் முடியட்டும், அதுக்கப்புறம் பேசிக்கலாம். அக்கா கல்யாணம் முடிஞ்சா மட்டும் எல்லாம் ஒன்று கூடி நம்ம கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்களா? எனக்கு என்னவோ நம்ம கல்யாணம் பெரிய பிரச்சனை தான் முடியும்னு நினைக்கிறேன். ஏண்டிகே, நீ இவ்ளோ ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்ற அப்படின்னா அன்னைக்கே நம்ம கல்யாணம் பண்ணியிருந்திருக்கலாமே. நீங்க கட்ட விட்டா தானே. நீ என்கிட்ட ஆர்கியூ பண்ணவே இல்லையே. சரி, நடந்ததை பத்தி இப்ப பேச வேண்டாம். ஆனா என் மனசுல ஒன்று படுது ஸ்னேகா. சந்தர்ப்பம் சரியா அமைஞ்சோம் அன்னைக்கு தப்பான ஒரு முடிவு எடுத்துட்டோன்னு எனக்கு தோணுது ஸ்னேகா. ஒன்று சொல்றேன், எனக்கு நீ வேணும், அதை நீ புரிஞ்சுக்கோ, அவ்வளோதான். நான் மட்டும் என்ன, நீ வேண்டாம் நான் சொல்றேன். இன்ஃபேக்ட் நான் உன் கூட மானசீகமா வாழவே ஆரம்பிச்சிட்டேன். இப்படி நல்லா வாயிலேயே வடை சுடு. என்னை ஏமாத்திட்ட ஸ்னேகா. நிஜமா சொல்லு, என் மேல உனக்கு நம்பிக்கை இல்ல? அதான் சொல்றேனே, உன்னை எழுந்துருவோம் தான் பயமா இருக்கு. நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லும்போது அன்னைக்கு உன்னை கல்யாணம் பண்ண முடியாமல் போச்சுன்னா அன்னைக்கு என்ன பிரச்சனை வந்து நிற்க போதோ யாருக்கு தெரியும்? கடவுளுக்கு தான் வெளிச்சம். நான் வேணும் ஒரு ஐடியா சொல்லட்டுமா? கொஞ்சம் ஷாக்கிங்கா தான் இருக்கும், ஆனா நம்ம செக்யூர்டா ஃபீல் பண்ணணும்னா இதை தவிர வேற வழி இல்லை. என்ன?
அம்மா கிளம்பிட்டியா? போலாமா? ஏய் பிரியா, என்னடி அம்மா அங்க அண்ணா வெயிட் பண்ணிட்டு இருக்காமா. எதுக்குடி திடீர்னு ராஜீவ் என்ன பார்க்கணும்னு சொல்றான்? உனக்கு பலூனு சுண்டலும் வாங்கி கொடுக்கறதுக்கு தான். இந்த நக்கல்லாம் என்கிட்ட வேண்டாம். அம்மா ஏன் என்னெல்லாம் கேட்காதம்மா, அப்பா வரதுக்குள்ள போயிட்டு வந்துடலாமா? என் புருஷனுக்கு தெரியாம நான் இது வரைக்கும் எந்த காரியமும் பண்ணதில்ல. இதான் ஃபர்ஸ்ட் டைம். உன்னை பத்தி எனக்கு தெரியாது. ஏய், நீயும் நானும் கிளம்பிட்டா வீட்டை யார்டி பாத்துக்கிறது? அக்கா வராள பாருப்போ. மீனாக்கா எங்கம்மா போயிட்டா? காலையில போனவ, சாயந்தரம் மணி 4:30 ஆச்சு. இன்னும் அவளை காணோம். எனக்கு ஒரே கவலையா இருக்குடி. கோவிலுக்கு போயிருந்தாலும் நட சாத்தினது 1 மணிக்கு வந்திருக்கணுமே. சரி, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். அக்கா வராளா நாங்க நின்னு பாரு. சரிம்மா. ஏய், யாருக்காக காத்துக்கிட்டு இருக்க? அது வந்துப்பா, அக்கா காலையில வெளியில போனா, இன்னும் வரலப்பா. அதான். நீ எங்க கிளம்பிட்ட? நானும் அம்மாவும் கோயிலுக்கு போறோம்ப்பா. என்னங்க நீங்க வீட்டை பாத்துக்கங்க. அலமேல வீட்டுல மஞ்சள் குங்குமம் கொடுக்கறாளாம். என்ன கூப்பிட்டுருக்கா. நானும் பிரியாவும் போயிட்டு வந்துடுறோம். என்னாச்சு? வீட்டை பத்திரமா பாத்துக்கோங்க. கிளம்பேண்டி. நானும் வரேன். வீடு பத்திரமா தான் இருக்கும். கை கால் முளைச்சி எங்கேயும் ஓடிடாது. நானும் வரேன். ஏங்க, இந்த மஞ்சள் குங்குமம் ஃபங்க்ஷனுக்கெல்லாம் ஆம்பளைங்க நாட் அலோடுங்க. நீங்க வீட்லயே இருங்க. மீனா இப்ப வந்துருவா. நான் வரேன்னு சொன்னேன். ஐயோ, நீங்க எதுக்குங்க அங்கெல்லாம்? நான் எதுக்கா? மஞ்சள் குங்குமம் எல்லாம் என்ன கலர்ல இருக்குன்னு பார்க்கணும். நான் வரேன். ஏங்க, மஞ்சள் குங்குமம் உங்களுக்கு தெரியாதா? மஞ்சள் வந்து மஞ்சளா இருக்கும், குங்குமம் வந்து சிவப்பா இருக்கும். அந்த சாயம்லாம் எனக்கு தெரியும். உங்க சாயம் எப்படி ஒழுக்குது நான் பார்க்க வேண்டாமா? நான் வரேன். என்னங்க சொல்றீங்க? என்னடி காது குத்துறீங்க? இவ கோயிலுக்கு போறோங்கிறா, நீ அலமேல வீட்டுக்கு மஞ்சள் குங்குமம் வாங்க போறோங்கிற. எதுடி உண்மை சொல்லு. அது வந்து அது நானும் வருவேன் உங்க கூட மஞ்சள் குங்குமத்துக்கு. மா, அப்பா வந்தா நான் வரலமா. ஏய், நீ வரலன்னா நானும் வரலடி. என்னங்க, அப்ப நீங்க ஒண்ணு பண்ணுங்க. நீங்க மட்டும் போயிட்டு வந்துருங்க. என்ன போய் மஞ்சள் குங்குமம் வாங்கிட்டு வர சொல்றியா? ஆமாங்க, நான் அலமேலு அட்ரஸ் தரேன். நீங்களே போய் அலமேலு கிட்ட என் பொண்டாட்டி குடம் சரியில்லை, அவளுக்கு கொடுக்க வேண்டிய மஞ்சள் குங்குமத்தை எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி போய் வாங்கிட்டு வந்துருங்க. போற வழியில மறக்காம ஒரு தாலிய வாங்கி கட்டிட்டு போங்க. அவங்க சுமங்கலிக்கு தர குங்குமத்தை அதுல வச்சுக்கோங்க. ஏ, என்ன விளையாறியா? நான் ஒரு ஆம்பளடி, நான் எப்படி மஞ்சள் குங்குமம் வாங்கிட்டு வருது? அப்ப பேசாம வீட்டுல இருங்க. பொம்பளைங்க நாங்க எங்கயோ போறோம் வரோம், அதையெல்லாம ஒரு ஆம்பளை என்ன ஏதுன்னு கேள்வி கேட்கறது அசிங்கம் அல்ல உங்களுக்கு? புரிஞ்சு போச்சு, புரிஞ்சு போச்சு. 2 பேரும் என் தலையை உருட்டுறதுக்கு எங்கேயோ வெளியில போறீங்க. போய் உருட்டுங்க. சதிகார கூட்டம் போயிட்டு வாங்க. நல்லா உருட்டுங்க. இந்த ராகவன் எதையும் தாங்குவான். என்னங்க? ஏய், நில்லடி. எங்கடி போன காலையில இருந்து? அது வந்துமா, கோவிலுக்கு. ஏய், கோவிலுக்கு போனேன்னு மட்டும் போய் சொல்லாத. நீ அப்படி கோவிலுக்கு போயிருந்தா நட சாத்தினப்பவே 1 மணிக்குள்ளேயே நீ வீட்டுக்கு வந்திருக்கணும். அது வந்து கோவிலுக்கு தாமா நான் போனேன். அங்க ஒரு ஃப்ரெண்ட பார்த்தேன். அப்புறம் அவ என்கிட்ட எங்க வீட்ல ஒரு ஃபங்க்ஷனு, மஞ்சள் குங்குமம் வச்சிருக்கோம் வாடேன்னு கூப்பிட்டா. சரி, ரொம்ப நாள் ஆச்சு அவளை பார்த்து, அதனால அவ கூட போயிட்டு வந்தம்மா. குட், வெரி குட். தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை. சரி சரி போ. எதுக்கு இப்படி முழிக்கிற? போ உள்ள. ஏய் நில்ல. கோவிலுக்கு போனா எப்பவுமே நிம்மதியா வருவ, நிமிந்தே பார்க்க மாட்டேங்கிற. அதுவும் ரொம்ப டென்ஷனா இருக்க. என்னாச்சுடி உனக்கு? கேள்வி கேட்டா அதுக்கு ஏதான ஒரு போய் சொல்லுவா. ஏன்டி இப்படி ராகவன் தலையை போய் உருட்டுறீங்க? உங்களை நம்புறதாவே இல்லப்பா நான். ஏங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? ஏண்டி கேக்குறல்ல சொல்லு.
அதான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொன்னல. இங்க பாருடி, என் கண்ணை பார்த்து சொல்லு. நீ உண்மையை சொல்றியா பொய் சொல்றியான்னு எனக்கு தெரியணும். போமா, உனக்கு வேற வேலையே இல்ல. ஏய் இங்க பாரு, நிஜமாவே எங்க போற நீ? அதான் சொன்ன இல்லைங்க இவ்வளவு நேரம் மஞ்சள் குங்குமம் வாங்க போறேன்னு. ஏய் உண்மையா சொல்றியா? என் கண்ணை பார்த்து சொல்லு. உங்களுக்கு வேற வேலையே இல்லைங்க. ஏய் பாடி போலாம். அது என்னமோ உண்மைதான், எனக்கு வேலை இல்லைங்கிறது. என் வாழ்க்கையில முதல் பொய்ய ஆரம்பிச்சிருக்கமா. இனிமே அடுக்கடுக்கா எத்தனை பொய் சொல்ல போறனோ எனக்கே தெரியல. என்ன மன்னிச்சிருமா.